ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவு டு ஹப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் டியூட்டோரியல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஸோ நான் அதையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து காமிக்குது. ஸோ அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களே ரெக்குயர்மெண்ட் பார்த்து உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கார்டில் ஒரு கம்யூனிட்டி இருந்து அதில் தான் மேபி இன்வைட் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபண்ட் பண்ணுறப்போ நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது, ஸோ அதை என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் எது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அட்லீஸ்ட் 18 இயர்ஸ் ஓல்டு வந்து இருக்கணும். அப்புறம் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்கணும். நெக்ஸ்ட்டு அசூர் ஃபார் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக நீங்கள் இருக்கணும். நீங்கள் எதுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருக்கணும். ஆல்ரெடி அம்பாசிடராக இருந்தவங்க, ரிமூவ் ஆனவங்க, அதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். லைக் ஃபஸ்ட்டு நேமு, உங்களோட லாஸ்ட்டு நேம், உங்களோட காண்டாக்ட் இமெயிலு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அப்புறம் ப்ரொனவுன் கேட்கும். மென் ஆர் பை ஹீ ஹிம், உமன் ஆந்தா ஷீ ஹர், அந்த மாதிரி போட்டுக்கோங்க ப்ரொனவுன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி, அப்புறம் வந்து உங்கள் ப்ரிஃபர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து போட்டுக்கோங்க. இந்த ப்ரிஃபர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ஷனில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் C++, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்னால் கூட ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை ஃப்யூச்சரில் லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்க லாங்குவேஜை சூஸ் பண்ணலாம். உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸில் உங்கள் ஆன்லைன் ப்ரொஃபைல்ஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கிட்டப்பு, லிங்க்டின் அந்த மாதிரி இருந்தால் ஆட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், இதுக்கு நான் வந்து செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே, பர்சனல் யூஸ் பண்ண வேணாம். என்னோடய சஜஷன். எல்லாத்துக்குமே லிங்க் கேட்டிருக்காங்க, URL. ஸோ அதை லிங்க்கு வந்து அந்த காலமில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் எல்லாம் கொடுக்கணும்னு கம்பல்சரி இல்லை, பட் மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்தா நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ப்ரொஃபைல்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இன்ஃபர்மேஷன். அதில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. லைக் கண்ட்ரி, ஸ்டேட்டு, அப்புறம் உங்களோட அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் என்ன டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க, டிகிரி லெவல், அப்புறம் உங்கள் எக்ஸ்பெக்டட் கிராஜுவேஷன் டேட். ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பெக்டடாக ஒரு டேட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதில் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய காமிக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த ஃபீல்டெலாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆப்ஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மைக்ரோசாஃப்ட் லேர்ன் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் வந்து கேட்குறாங்க. இதில் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களும் மைக்ரோசாஃப்ட் லேர்ன் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதோட யூசர் நேம் கொடுங்க, இல்லைனா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் வந்து லிங்க் கிளிக் பண்ணி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் அதோடய யூசர் நேம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும், எது வந்து அக்கௌண்ட் யூசர் நேம் அப்படின்னு. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணாலே மைக்ரோசாஃப்ட் லேர்ன் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கான் மேலே இருக்க கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் மேலே இருக்க அந்த லிங்க் இருக்குல்ல, அந்த யூசர்ஸ்க்கு ஸ்லாஷ் போட்டு உங்களோட நேம் போல் ஒரு யூசர் நேம் வந்து வரும். ஸோ அதுதான் உங்களோட யூசர் நேம். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நாங்கள் ப்ளர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். ஸோ நீங்கள் அந்த லிங்க் வச்சு நீங்கள் உங்கள் யூசர் நேம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். மற்ற நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி, நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டா நீங்கள் அடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதுதான். ஒரு வாட்டி நல்லா ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டா அதை நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க.
ஸோ உங்களுக்கு வந்து மெயிலும் வரும். மெயில் மாற்றிக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோடு டேட்டான்னு வரும். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் ஹேக்கத்தான் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் மைக்ரோசாஃப்ட் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி சிம்பிள் டியூட்டோரியல்ஸ்க்கு நம்ம ஹவு டு ஹப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.